கல்முனை வடக்கு பிரதேச செயலக விடயங்களுக்கு உடனடி தீர்வினை பெற்றுத் தருமாறு கோரி ஆர்ப்பாட்டம். ஆதாரங்களோடு நிரூபித்தால் பதவி விலகுவேன். அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ சவால். எமது இனத்தை சிங்கள தேசத்திடமிருந்து காப்பாற்ற முடியாது. செல்வம் அடைக்கலநாதன் எச்சரிக்கை. அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு உறுதி பத்திரங்கள் வழங்க நடவடிக்கை. அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச உரம் வழங்க தீர்மானம். யாழில் காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்ற நிலையில் பெண் திடீர் உயிரிழப்பு. சமூக ஊடகங்கள் வாயிலாக மோசடி, பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. குழந்தைகள் மத்தியில் இன்ஃபுளுவன்சா காய்ச்சல் அதிகரிப்பு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாளை மறுதினம் நாட்டு மக்களுக்கு விசேட உரையாற்ற உள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியின் விசேட உரை நாளை மறுதினம் இரவு 8 மணிக்கு அனைத்து லத்திரனியல் ஊடகங்களின் வாயிலாகவும் ஒளிபரப்பப்பட உள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தினித்து சிந்தக கருணாரத்ன தெரிவித்துள்ளார். தற்போது நடைபெறும் T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியில் பங்கு பற்றிய இலங்கை அணியின் வீரர்கள் இரவு விடுதிகளில் நேரத்தை செலவிட்டதாக எவரேனும் கூறினால் அதனை நிரூபிக்குமாறு சவால் விடுப்பதாக விளையாட்டு அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இலங்கை கிரிக்கெட் அணி வீரர்கள் அமெரிக்காவில் இரவு விடுதிகளில் நேரத்தை செலவிட்டதன் காரணமாகவே அவர்களால் போட்டிகளில் கவனம் செலுத்த முடியாமல் போனதாக சிலர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். இவ்வாறான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை அவர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். மாறாக அவை உண்மை என்றால் அவற்றை ஆதாரங்களுடன் நிரூபித்தால் பொறுப்பு கூற வேண்டிய அமைச்சர் என்ற ரீதியில் நான் பதவி விலகுவேன் என்று அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்தார். எங்கள் குழுவினர் நள்ளிரவு 12 மணிக்கு வெளியே எங்கோ சென்றுவிட்டுத்தான் மறுநாள் காலையில் அமெரிக்காவில் பயிற்சிக்கு சென்றதாக எங்கள் முன்னாள் அமைச்சர் ஒருவர் கூறுவதை நான் பார்த்தேன். இதை யார் வேண்டுமானாலும் நிரூபிக்கலாம். இந்த சுற்றுப்பயணத்தின் போது எமது வீரர்கள் நைட் கிளப்பில் அல்லது பார்ட்டியில் இருந்தார்கள் என்று யாராவது நிரூபித்தால் நான் பதவி விலகுவேன். ஒரு நாடாக நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும். ஒரு ஜெல்போல் கூட அடிக்காதவர்கள் சமூக வலைதளங்களில் பேசுவது சரியா என்று தெரியவில்லை என்றார். நாட்டைச் சூழ உள்ள கடற்பரப்புகள் எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்கு கொந்தளிப்புடன் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை மற்றும் புத்தளமூடாக சிலாபம் வரையிலும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பகுதிகளிலும் கடல் அலை மேலெழக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதிகளில் காற்று மணித்தியாலத்திற்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சிலாபத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலியூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் காற்று மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் ஒற்றுமையாக இல்லையெனில் எமது இனத்தை சிங்கள தேசத்திலிருந்து காப்பாற்ற முடியாது என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஸ்தாபக தலைவர் ஸ்ரீ சபாரத்னத்தின் சிலையை நேற்று திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களின் விடுதலைக்காக தென்னிலங்கையில் பல சமர்களை செய்து தியாகங்கள் புரிந்து விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு இயக்கமே தமிழீழ விடுதலை இயக்கம். அதன் தலைவருடைய சிலையை ஒன்று திறந்து வைத்துள்ளோம். நாங்கள் ஒற்றுமையாக இல்லையெனில் எமது இனத்தை சிங்கள தேசத்திலிருந்து காப்பாற்ற முடியாது. துப்பாக்கி சத்தம் இல்லாத போதும் எமது மக்களின் பூர்வீகத்தை ஒழித்து நிலங்களை அபகரிக்கின்ற திணைக்களங்களை வைத்துக் கொண்டு நிலத்தை பறைக்கும் செயற்பாடுகள் தொடர்கின்றன. ஒற்றுமை என்பது இப்போதும் இல்லாமல் இருப்பதை எண்ணுகின்ற போது கவலையாக இருக்கிறது. எங்களது இனத்தை காப்பாற்ற இருக்கின்றோம் என்று கூறுகின்ற தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகள் எல்லாம் வாயளவில் தான் இனத்தின் விடுதலை என்கிறார்களே தவிர இனத்தின் விடுதலைக்காக ஒற்றுமையாக செயற்பட தயாரில்லை. மக்கள் விரும்பும் ஒற்றுமையை அவர்கள் செய்ய தயாரில்லை. தலைவர் ஸ்ரீ சபாரத்னம் ஒற்றுமைக்காக பாடுபட்டவர். விடுதலை புலிகள் கூட இந்தியாவில் ஒரு அணியாக இணைந்து செயற்பட்டனர். மக்களுக்காக துப்பாக்கி ஏந்தி எவ்வாறு பொது எதிரியை சந்தித்தோமோ அதேபோல் அந்த போராளிகளின் லட்சியத்தை அடைய வேண்டும். எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைத்து செயற்பட தயாராக இருக்கின்றோம். விடுதலை புலிகள் பலமாக இருக்கின்ற போது எங்களுக்குள் இருந்த வடுக்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு எங்களது இனம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக விடுதலை புலிகளோடு கைகோர்த்து செயற்பட்டோம் என்பதை பகிரங்கமாக எல்லா மக்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே நாங்கள் ஒட்டுக்குழுக்கள் இல்லை, தேசியத்தை நேசிப்பவர்கள். நாங்கள் இராணுவத்திற்கு எதிராக முதலில் போராடி இருந்தோம். எங்களது போராளிகளும் மரணித்திருக்கிறார்கள். ஆகவே அன்று முதல் நாம் மக்களின் லட்சியத்திற்காகவே செயற்படுகின்றோம் என தெரிவித்தார்.
அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச உரம் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இதன்படி எதிர்வரும் 2 போகங்களுக்கும் உரம் இலவசமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் விடுத்த கோரிக்கைக்கு இணங்க 55,000 மெட்ரிக் டன் உரம் இலங்கைக்கு கிடைக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன. உர விநியோகம் போன்ற நடவடிக்கைகளுக்காக சுமார் 1.5 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் அத்தொகையை அரசாங்கம் ஏற்க நடவடிக்கை எடுக்கும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். முச்சக்கர வண்டியினை முந்திச் செல்ல முற்பட்ட மற்றொரு முச்சக்கர வண்டி வேலிக்குள் புகுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: மருதனார் மடத்திலிருந்து கோப்பாய் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி மற்றொரு முச்சக்கர வண்டியை முந்த முற்பட்ட வேளை எதிரே வந்த ஹைஸ் ரக வாகனத்துடன் மோதி வேலிக்குள் புகுந்து குடை சாய்ந்தது. சம்பவத்தில் முச்சக்கர வண்டி சாரதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளை கோப்பாய் போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பாளர்களுக்கு வீட்டு உறுதிப்பத்திரம் வழங்கும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்தின் ஊடாக அடுத்த மாதம் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் உள்ள 8,000 அடுக்குமாடி குடியிருப்பாளர்களுக்கு உறுதி பத்திரங்களை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை 1070 உறுதிப்பத்திரங்களை வழங்கவும் திட்டமிட்டுள்ளது. கொழும்பு அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்களுக்கு வீட்டு உரிமை பத்திரங்கள் வழங்கப்படும் என ஜனாதிபதி வழங்கிய உறுதிமொழிக்கமைய இந்த உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்படுகின்றன. கல்முனை வடக்கு பிரதேச செயலக விடயங்களுக்கு உடனடி தீர்வினை பெற்றுத்தருமாறு கோரி இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டமையினால் மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியின் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதுடன் பதற்ற நிலை ஏற்பட்டது. அத்துடன் பிரதேச செயலகத்தின் நுழைவாயிலையும் பூட்டிய நிலையில் அதிகாரிகளை உள்நுழைய விடாமல் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கு எதிராக இடம்பெறும் நிர்வாக அடக்குமுறைகளை கண்டித்தும் அதற்கான உரிய தீர்வு கோரியும் தொடர்ச்சியாக 92 நாட்களாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இன்று பாரிய ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக மட்டக்களப்பு கல்முனை வீதி தடைப்பட்டுள்ளதால் வாகனங்களை மாற்று வீதிகளில் அனுப்புவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தனர். மருத்துவ சேவை வாகனங்கள் மாத்திரம் மக்களால் அனுமதிக்கப்பட்டிருந்தன. இதேவேளை 7 மணித்தியாலங்களாக கல்முனை நகர் போராட்டக்காரர் வசம் இருந்த நிலையில் கல்முனையில் வீதி மறியல் போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மாவட்ட செயலாளர் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களிடையே கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற அதிகாரிகளினால் ஏற்பாடு செய்யப்பட்டது. அத்துடன் தமது நியாயமான கோரிக்கைக்கு பதில் என்ன என கோஷங்களை எழுப்பியவாறு வீதியில் அமர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மாவட்ட செயலாளர் போலீசாரின் மத்தியஸ்துடன் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் கேட்டுக் கொண்டதற்கிணங்க சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் 8 பேர் மாவட்ட செயலகத்திற்கு பேச்சுவார்த்தைக்கு சென்றுள்ளனர். அதுவரை வீதி மறியல் போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு வழமை போன்று கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் முன்பாக சுழற்சி முறை போராட்டம் தொடர்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வழமைக்கு மாறாக இன்று பாரிய விமானம் ஒன்று பெரும் இரைச்சலுடன் ஆகாயத்தில் வட்டமடித்த வண்ணம் இருந்தமையும் காண முடிந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. join பண்ண அவன் admin நம்ம join பண்ண
இலங்கை இந்தியா இடையில் தரைப்பாலம் அமைக்கப்பட்டால் இலங்கை தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாகிவிடும் என பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித்தாண்டகை எச்சரித்துள்ளார். அத்துடன் தரைவழிப்பாலம் அமைக்கப்பட்டால் இலங்கையின் இறைமைக்கும் சுதந்திரத்திற்கும் ஆபத்து என்றும் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தென்னிந்தியாவிலிருந்து ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து நாட்டின் பல பகுதிகளை கைப்பற்றி ஆட்சி செய்தனர் என்பதற்கு எங்களது வரலாறு முழுவதும் ஆதாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு முறையும் சிங்கள மன்னர்கள் படை திரட்டி போர் புரிந்து தென்னிந்திய மன்னர்களிடமிருந்து நிலங்களை விடுவிக்க வேண்டிய நிலை காணப்பட்டது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையில் தரைப்பாலம் ஒன்றை அமைக்கும் திட்டம் குறித்து அரசாங்கம் ஆராய்கின்றது. இதன் காரணமாக இலங்கை தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக மாறும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை மக்கள் விடுத்த வேண்டுகோள் காரணமாக இந்த திட்டம் குறித்து அவர்கள் ஆராயவில்லை. வெளிநாடவர்களின் வேண்டுகோள்கள் காரணமாகவே ஆராய்கின்றனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டிலிருந்து வரும் உத்தரவுகள் நன்மையானவையா தீமையானவையா என ஆராயாமல் அவை அனைத்தையும் நிறைவேற்றும் உறுதிப்பாட்டுடன் அரசாங்கம் உள்ளது. எங்களுக்கு நன்மை அளிக்காத விடயத்தை நாங்கள் செய்யக்கூடாது. இது குறித்து அவதானமாயிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் தற்போது காணப்படும் நிலைமையை விட இன்னமும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுவோம். எங்கள் இறைமை சுதந்திரத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எதனையும் செய்யக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வவுனியா மரக்காரம்பளை பிரதேசத்தில் உள்ள தொழிற்சாலையுடன் இணைந்த களஞ்சிய சாலையொன்றில் இன்று திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. வவுனியா மரக்காரம்பளை பகுதியில் அமைந்துள்ள அலுமினியம் மற்றும் பிளாஸ்டிக் தொழிற்சாலை மற்றும் வீட்டு தளபாடங்களின் களஞ்சிய சாலை என்பனவற்றை உள்ளடக்கிய தொழிற்சாலையிலேயே இவ்வாறு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தொழிற்சாலையில் பணிபுரிந்த இருவர் சாப்பாட்டுக்காக வெளியில் சென்ற நிலையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. குறித்த தீ விபத்தை அடுத்து வவுனியா நகரசபை தீயணைப்பு பிரிவினர், போலீசார் மற்றும் இராணுவத்தினர் அப்பகுதி மக்களுடன் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர நீர்த்தாரை வீசி நடவடிக்கை எடுத்திருந்தனர். எனினும் தீ விபத்தில் தொழிற்சாலை முழுமையாக எரிந்து சாம்பலாகியுள்ளதுடன் பல லட்சம் ரூபாய் பொறுமதியான பொருட்களும் தீயில் நாசமாகியுள்ளது. மேலும் தீ விபத்துக்கான காரணங்கள் குறித்து ஈச்சங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் சாவட்காடு பகுதியில் காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று மருந்தை உட்கொண்ட பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. சாவட்காட்டு பகுதியைச் சேர்ந்த 63 வயதுடைய விஜயகுமார் குணராணி என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த பெண்ணுக்கு கடந்த 20ஆம் தேதி ஏற்பட்ட திடீர் காய்ச்சல் காரணமாக 22ஆம் தேதி யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற்று மருந்தினை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பியுள்ளார். பெற்றுக்கொண்ட மருந்தை உட்கொண்ட பின்னர் நேற்று குறித்த பெண்ணின் உடல்நிலை மிக மோசமாகி மூச்சுவிட சிரமப்பட்ட நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். குறித்த பெண்ணின் உடற்கூற்று பரிசோதனைகள் யாழ் போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டு மேலதிக பரிசோதனை நடவடிக்கைக்காக மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் மத்தியில் இன்ஃபுளுவன்சா காய்ச்சல் அதிகரித்து வருவதாக கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் குழந்தை வைத்திய நிபுணர் டாக்டர் தீபால் பெரேரா தெரிவித்தார். இதன் காரணமாக சுகாதாரமற்ற இடங்களில் உணவு உண்பதை தவிர்க்குமாறு அவர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அண்மைய நாட்களில் கொழும்பில் உள்ள லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் இந்த நோய்வாய்ப்பட்ட சிறுவர்கள் பலர் பதிவாகியுள்ளதாக வைத்தியர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். உணவை ஈக்கள் வராதவாறு வைத்திருப்பது, சுத்தமான தண்ணீரை பயன்படுத்துதல், கழிவறைக்கு சென்ற பின் கைகளை நன்றாக கழுவுதல் போன்றவற்றின் மூலம் வயிற்றுப்போக்கு பரவுவதை தடுக்கலாம் என்றும் வைத்தியர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சமூக வலைதளங்களூடாக இடம்பெறுகின்ற மோசடிகள் அதிகரித்துள்ளதால் அது குறித்து பொதுமக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர். இலங்கையின் கணனி அவசர பதிலளிப்பு பிரிவு விசேட அறிக்கையொன்றில் இந்த எச்சரிக்கை விடுத்துள்ளது. பேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்கள் மற்றும் குறுஞ்செய்திகள் போன்றவற்றின் ஊடாக தகவல்களை அனுப்பி பொதுமக்களை ஏமாற்றும் முயற்சிகள் அதிக அளவில் இடம்பெறுகின்றன. குறிப்பாக தேசிய மற்றும் மத ரீதியான பண்டிகை காலங்களை இலக்கு வைத்து இவ்வாறான மோசடிகள் இடம்பெறுகின்றன. இதற்காக பிரபலமான வங்கிகள், நிதி நிறுவனங்கள் மற்றும் ஏனைய பல வர்த்தக நாமங்கள் போலியான முறையில் பயன்படுத்தப்படுகின்றன. அறியாத நபர்களிடமிருந்து வருகின்ற குறுஞ்செய்திகளில் இருக்கின்ற லிங்குகளை மக்கள் கிளிக் செய்வதன் மூலம் இணைய மோசடிக்காரர்கள் பொதுமக்களின் தனிப்பட்ட விவரங்களை களவாடுகின்றனர். அவற்றை பயன்படுத்தி நிதி மோசடிகளில் ஈடுபடுவதுடன் சில தரப்பினர் சீட்டளிப்பில் வெற்றி பெற்றிருப்பதாக அல்லது அன்பளிப்புகள் கிடைக்கப் பெற்றிருப்பதாக கூறி அவற்றை பெற்றுக்கொள்ள ஒரு தொகை பணத்தை வைப்பிட வேண்டும் என்று அறிவுறுத்தியும் நிதி மோசடி செய்கின்றனர். அறியாத நபர்களிடமிருந்து கிடைக்கின்ற இவ்வாறான குறுஞ்செய்திகளை திறப்பதற்கு முன்னர் அவர்கள் குறிப்பிடுகின்ற நிறுவனங்களின் உத்தியபூர்வ இணையதளத்திற்கு சென்றோ அல்லது தொலைபேசியில் அழைத்தோ தகவலின் உண்மைத்தன்மையை உறுதி செய்து கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடற்கொள்ளியர்களின் பிடியில் இருந்து விடுவிக்கப்பட்ட லோரன்ஸ் புத்தா என்ற மீனவ படகின் மீனவர்கள் 6 பேர் 5 மாதங்களுக்கு பின்னர் வத்தலை திக்கவிட்ட துறைமுகத்தின் ஊடாக நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர்.
6 மீனவர்களுடன் கடந்த ஜனவரி 17ஆம் தேதி லாரன்ஸ் புத்தா என்ற படகு தனது கன்னி பயணத்தை திக்குவிட்ட மீனவ துறைமுகத்திலிருந்து ஆரம்பித்தது. இதனையடுத்து ஜனவரி 27ஆம் தேதி அரபிக்கடலில் வைத்து சோமாலிய கடற்கொள்ளையர்களால் படகு முற்றுகையிடப்பட்டது. சீசல்ஸ் கரையோர பாதுகாப்பு படையினரின் உதவியுடன் லாரன்ஸ் புத்தா மீனவ படகும் அதில் பயணித்த மீனவர்களும் கடற்கொள்ளையர்களிடமிருந்து காப்பாற்றப்பட்டனர். இந்நிலையில் 5 மாதங்களின் பின்னர் மீண்டும் குறித்த மீனவர்கள் 6 பேருடன் குறித்த படகு திக்குவிட்ட துறைமுகத்திற்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.